எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு டைட்டில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எங்க வீட்டு கல்யாணம் வீடியோஸா பார்க்க போறீங்க. இது வந்து 2 டேஸோட கண்டினியூஸ் வீலாக ஆக போகுது. ஸோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு என்னோட கசின் பிரதருக்கு மேரேஜ், அதுதான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ நாங்கெல்லாம் மண்டபத்துக்கு போயாச்சு நைட்டே. அங்க எல்லாரும் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், பெரியப்பா அப்பா எல்லாம் உட்காந்துட்டு இருந்திருந்தாங்க. இவங்க எங்களோட ஃபேவரட் தாய்மா, எங்க அம்மாவோட அம்மா தாய்மா தான் சொல்லுவோம். நீங்க என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அதுக்கப்புறமா நாங்க வெல்கமிங் கிட்டுக்கு வந்து நின்று இருந்தோம். இவங்க தான் அண்ணாவோட அம்மா பெரியமா, இவங்க பையனுக்கு தான் கல்யாணம். யூடியூபா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்வீட்டா இருந்துச்சு அவங்க பண்ணிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெல்கம் கிட்டா வந்து இதெல்லாமே வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷனே வந்து பண்ணியிருந்தாங்க. நாங்க தான் ஃபர்ஸ்டா நின்று எல்லாத்துக்கும் வணக்கம் வணக்கம்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பனானா டெக்கரேஷன் ஆகட்டும், கோகனட் டெக்கரேஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் அதை பார்த்து ரசிச்சிட்டே இருக்கலான்ட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம உள்ள போய் பார்க்கணுமே அப்படிங்கறதுக்காக நாங்க உள்ள போயாச்சு. நைட் வந்து என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. முன்னாடியே சஷ்டிக்கு ஒரே தூக்கம். கவியம்மா மடியிலேயே உட்காந்துட்டு இருந்தா எங்க இருக்கோன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தான். பாட்டிங்க, தங்கச்சி ஹஸ்பண்ட், தங்கச்சி குழந்தை எல்லாம் சூப்பரா உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி அப்படியே ஸ்டேஜ் பக்கம் போய் பார்ப்போமே என்னென்ன டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த லைட் ஆகட்டும், அந்த ஃப்ளவர்ஸ் ஆகட்டும், அந்த சர்க்கிள் ஷேப்ல இருக்கிற ரிங் ஆகட்டும், எல்லாமே வந்து சிம்பிளா இருந்தாலும் ஒரு எலகண்ட் அண்ட் நீட்டான லுக்கை வந்து கொடுத்துச்சு. அப்புறமா என்னடா கண்ணுக்கு விருந்தெல்லாம் முடிஞ்சிச்சு, அடுத்தது மூக்குக்கு தானே, அப்புறம் என்னடா அப்படின்னு பார்த்தா செம்மையான ஸ்மெல் டைனிங்லேருந்து வந்துருந்துச்சுங்க. சாப்பாட்டு ஸ்மெல் தாங்க, ஆளையே இழுத்துருச்சு. 7 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பந்தியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேன்டரிங் பாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா கோகனட் சட்னி வச்சிருந்தாங்க, வெண்பொங்கல் வச்சிருந்தாங்க, அப்புறம் நானுக்கு வந்து நானோட கிரேவி, சாம்பார், அதுக்கப்புறம் புதினா சட்னி, ஆனியன் கட் பண்ணது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. பார்க்குறக்கும் சரி, சவுண்டும் சரி. இங்கே வந்து தடபுடலாக நான் ப்ரிப்ரேஷன் தான் ஆகிட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கான தேவையான கிரேவிஸு அதுக்கெல்லாமே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மசால் தோசை மாஸ்டர் தான் நம்மளுக்கு தோசை போட்டுட்டு இருந்தார். சூப்பராக இருந்துச்சு. கண்ணுக்கும் சரி, நம்மளுக்கு ஸ்மெல்லுக்கும் சரி, அப்படியே பசி ஆக ஆக எப்படா சாப்பாடு போடுவாங்கங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னங்க, ஆஸ் யூஷுவல் நம்ம குட்டீஸ் தான் ஜாலியாக வந்துட்டு வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த என்கேஜ்மெண்ட் பிளேட்டெல்லாம் நானும் இன்னொரு பொண்ணும் சேர்ந்து தான் பண்ணோம். சூப்பராக இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாரும் பாய் சொல்லுங்கன்னு அம்மா அத்தை எல்லாம் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்த தட்டு எல்லாத்தையுமே வந்து முன்னாடி கொண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நல்ல நேரம் வந்துருச்சு, பொண்ணு மாப்பிள்ளையும் வர போகிறாங்க என்கேஜ்மெண்ட்டுக்காக. நம்மளோட குட்டீஸ் எப்பவும் போல அவங்க தாத்தாவை கூப்பிட்டு எங்கடா பிளே கிரவுண்ட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரன்னிங் ரேஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர். இந்த மாதிரி சூப்பராக மங்கள இசை முழங்க எங்களோட ஃபங்க்ஷன் வந்து இனிதே ஆரம்பிச்சாச்சுங்க. என்னையே வந்து சீர் பண்ண சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நானும் போய் எல்லாம் பண்ணியாச்சு அண்ணா அண்ணிக்காக. அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது சொல்லவே இல்லை. அவங்க சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அப்படியா சூப்பர்னு ஹாய் காமிச்சாங்க நம்மளோட யூடியூப் கேமராக்காகவும். நைட்டு டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்டே பண்ணுறதுக்காக என் தங்கச்சி மாமியார் வீடு அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ மண்டபத்தை விட அங்கே ஹோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுக்காக நாங்கள் வந்து அங்கே கிளம்பிட்டோம். முகூர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 4 to 6 வச்சுருந்தாங்க. ஆப்வியஸ்லி பாப்பாங்க வந்து எந்திரிக்க மாட்டாங்க, புது இடம். அதனால் கோயிலில் வந்து நல்லபடியாக முகூர்த்தம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரிசப்ஷனுக்கு தான் நாங்கள் கிளம்ப போகிறோம். நல்லா ஒரு வாரமாக பேஞ்ச மழையில் வந்து அவங்க தோட்டமே ஃபுல்லாக பச்சை பசேல்னு ரொம்ப க்ரீனிஸாக இருந்துச்சு. கண்ணுக்கே வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அங்கே வந்து நம்மள மாதிரி இன்டீரியராக இருந்துட்டு இந்த மாதிரி வில்லேஜுக்குள்ளே போய் பார்க்கும்பொழுது அது சூப்பரான ஃபீலாக இருந்துச்சு. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. இவர் வந்து நல்லா காலையில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டாக குளிச்சுட்டதுனால இது எல்லாத்தையும் போய் சீக்கிரமாக வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தார் எங்களுக்காக. அவர் ஷூட் பண்ணிட்டு இருக்கிற கேப்பில் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து கேர்ள்ஸோ, ஒரு கேர்ள் கிளம்புறதுக்கே எவ்வளோ லேட் ஆகும்னு தெரியும். அதே மாதிரி 3 கேர்ள் கிளம்பணும். அதனால நாங்கள் எல்லாருமே வந்து மெதுவாக கிளம்பிட்டு
போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பெட்டெல்லாம் வச்சுருந்தாங்கன்ட்டு. எங்கள் பாப்பாங்களுக்கெல்லாம் அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பூனைக்குட்டியோட ஆகட்டும் நாய்க்குட்டி ஆகட்டும் ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அங்கே. அவ்வளோதான் வியூவர்ஸ், இன்னைக்கு நாம ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக எல்லாரும் ரெடி ஆயாச்சு. நீ மண்டபத்துக்கு கிளம்புற டைம் ஆயாச்சு. நாங்கள் எல்லாரும் சூப்பராக கிளம்பிட்டோம். ரொம்பவே 9:30 ஆயிடுச்சு. பசிக்குது. சீக்கிரமாக போய் சாப்பிட்டு நெக்ஸ்ட் ரிசப்ஷன் அட்டன் பண்ண வேண்டியதான். ரிசப்ஷன் டைம் வந்து மதியானம் தான் சொல்லியிருக்காங்க. வாங்க மதியம் போய் ரிசப்ஷன் லுக்கில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். ரிலேஷன்ஸ்ல இனிமேல் தான் வருவாங்க. எல்லாத்தையும் பார்த்து பேசலாம். நீங்களும் பாருங்க எங்களோட சேர்ந்து. அண்ணாவோட மேரேஜுக்காக நாங்கள் எல்லாருமே வந்து நியூ ட்ரெஸ் தான் எடுத்திருந்தோம். ஸோ எல்லாம் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு மேரேஜ் வைப் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ரிசப்ஷனுக்கான டைமு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களுக்கு ரொம்பவே பசி ஆயிடுச்சு. பாப்பாங்களும் சமத்தா அவங்களுக்கான ட்ரெஸ் போட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் அவங்க வீட்டிலேருந்து ஆன் த வே டு மண்டபம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பரான ஸ்டேஜ் ரெடி ஆயிருச்சு. இப்போ என்கேஜ்மெண்ட்கெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. முகூர்த்தம் ஆல்ரெடி கோயிலே 4 மணிக்கு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க அவங்கவுங்க ரூமில். அதுக்குள்ளே நம்ம வந்து சும்மா இந்த ஸ்டேஜில் ஓவராலாக வியூஸ் பார்த்துடலாம் அப்படின்ட்டு வந்தால் இனிமேல் வந்து கொஞ்சம் அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க நைட் இருந்ததை விட. உங்களுக்கு நைட் பிடிச்சதா இல்லை இப்போ இருக்கிறது பிடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கொஞ்சம் ஸ்டேஜெல்லாம் டெக்கரேஷன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நைட் செட் வச்சுருந்த செட்டு வேறு, இது வேறு செட்டுங்க. டெக்கரேஷன்காரங்களே வந்து சூப்பராக வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து ரிசப்ஷனுக்கான வெல்கமிங் கிட் மாதிரி இருந்துச்சு. இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நாள் கழிச்சு எல்லா ரிலேஷன்ஸையும் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுறதுனால ரொம்பவும் எக்ஸைட் ஆகிட்டு அங்கே எங்கேயும் போய் பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் குழந்தைங்க எவ்வளோ நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே வந்து பொண்ணு வீடு பையன் வீடு எல்லாம் மிங்கிள் ஆகி அப்போவே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பெரிய பாப்பா ஆகட்டும், எங்கள் சின்ன பாப்பா, என்னோட தங்கச்சியோட குழந்தைங்க எல்லாருமே வந்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்களும் ஜாலியாக வந்து அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள யாரும் அன்றைக்கி கண்ட்ரோலே பண்ண முடியல. ஃபுல்லாக அவங்களோட இஷ்டம் தான் அன்றைக்கி. இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட் சாலட் கொடுக்கறதுக்காக செட்டப் பண்ணி வச்சுருந்தது. இது அங்க வந்து ஃப்ரூட் சாலட் கொடுத்தாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் பீடா தாங்க. ஆக்சுவலி எங்க குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு லஞ்சே சாப்பிடல, வெறும் ஃப்ரூட்ஸா சாப்பிட்டே வந்து அவங்களோட ஸ்டொமக் ஃபில் பண்ணிட்டாங்க. அதே சாக்காட்டில் நாங்களும் ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு ஆப்பிள் எல்லாமே. அதுக்கப்புறம் என்னங்க ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ப்ரெசன்டபுளா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. இது வந்து பீடா செக்ஷனு. இதுக்காக வந்து இந்த மாதிரி அவங்க செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. பீடாவும் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. கேட்ரிங்லேருந்து எல்லாமே வந்து ஒரு ஜமாயின்னு தான் சொல்லணும். நாங்கள் அன்றைக்கி 2 டேஸாக சூப்பராக எல்லாம் சாப்பிட்டு இருந்தோம். ஆஸ் யூஷுவல் எல்லோரும் 1 by 1 ரிலேஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் டைம் ஸ்டார்ட் ஆனதுனால. அப்புறம் குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி. இவங்க தான் எங்களோட அண்ணா அண்ணி இதோட ரிசப்ஷன் லுக்கு. ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் லுக்கில் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு பார்த்தோன்னே எங்களெல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சூப்பராக வெல்கம் பண்ணாங்க. ஆஸ் யூஷுவல் நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்கு டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு 2-3 ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இது என்னோட அம்மா அப்பா. அதுக்கப்புறமா வந்து எங்களோட மாமனார் மாமியார் எல்லாம் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன மொய் கொடுத்தாச்சு. அடுத்தது என்னோட தங்கச்சி வீட்டுக்காரங்க ஃபேமிலி. நாங்கள் எல்லாருமே வந்து ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதே கேப்பில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட போன கேப்பில் நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோ ஷூட்காக ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டேஜ் ஏரியாச்சு மேலே சூப்பரான போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து ஆஸ் யூஷுவல் 2 நாள் ஆச்சு வந்து கிளம்புற டைமும் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் எல்லாரும் கிளம்புற ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துட்டோம். வீடியோ பார்த்து சிரிச்சிட்டு லைக் பண்ண முட்டாதீங்க சித்துப்பா, லைக் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் சைனிங் ஆஃப் பிகேஎஸ்எஸ் ஃபேமிலி.